இதெல்லாம் இருக்கச்ச கூட சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னு தன்னை சாதிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன். அதுல எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் பொதுவாக. முதல்ல இந்த பிரபந்தசாரம் அப்படிங்கிற பிரபந்தத்தை அப்படி செய்யும் போதுதான் சுவாமி தேசிகன் சொல்ற, நான் தமிழ் வரையை சேர்ந்தவன். சந்தம், இது சந்தம்னா சந்தஸ், சந்தஸோடு இருக்கக்கூடிய நல்ல பாவகைகளில் அமைந்த தமிழ் வரையை சேர்ந்தவன். அதாவது பிராமணர்கள் எல்லாருமே தாங்கள் எந்த வேதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத குறிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது அபிவாதியில சொல்லுவான், சாமசாகாச்சாயி, யஜுசாகாச்சாயி அப்படின்லாம் சொல்லுவான். என்ன சூத்திரம், என்ன சாகை எல்லாம் சொல்லிதான் அவனுடைய அபிவாதம்னால அழிந்து கிடந்தான். நான் யாரு அப்படிங்கிறத இவன் சொல்லணும். நான் இந்த கோத்திரத்திலே வந்தவன், நான் இந்த சாக்கையை அத்தியனம் பண்ணக்கூடியவன், நான் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், அந்த சூத்திர பிரகாரம் எனக்கு உபநயனம் விவாகம் எல்லாம் நடக்கின்றன அப்படின்னு மொத்தமா சேர்த்து சொல்றவர். அதுல சாமசாகாத்யாயி, யஜுசாகாத்யாயி அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக சுவாமி தேசிகன் பெருமையோடு சொல்லிக்கிறார், நான் தமிழ் மறையோன் அப்படின்னு, தமிழ் மறையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றார். சொல்றதுல விசேஷமான அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, வெறும் சொல்லிக்கிறது மாத்திரம் இல்லை, சொல்லிக்கிறான்னா எல்லாரும் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு அழகான காரியத்தை பண்ணிட்டு அதை சொல்றார். எப்படி ஆனால் ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுத்த உடனே சுவாமி தேசிகன் அதுக்கப்புறம் அவர் அதிகர சாராவை அழிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் பாஷ்யங்கள்லாம் அழிச்சுக்கிறார். அதாவது சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திரத்த பாஷ்யம், ஒவ்வொரு தரையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறதும் பெருமாள் எனக்கு வேதாந்த ஆச்சாரியன் பட்டம் கொடுத்துருக்கார், விருதம் கொடுத்துருக்கார். அந்த விருதத்தை நான் சார்த்தமாக்கிறேன். அவருடைய அனுகிரகத்தினாலே இது வெறுமை கொடுத்த விருதம் இல்லை, இது ரங்கநாதன் ஒரு அர்த்தத்தோடு கொடுத்துருக்கான் ஒரு விருதத்தை. அந்த அர்த்தப்படி பெருமாள் என்ன சொல்ற, நீ வேதாந்த ஆச்சாரியன், நீ வேதாந்தத்துக்கு அதிக சாராவளி பண்ணு, நீ வேதாந்த ஆச்சாரியன், நீ வேதாந்தத்துக்காக இந்த சதுஸ்லோகி பாஷ்யம் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு பெருமாளுடைய நியமனம். அந்த நியமனத்தைப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு பிராட்டி விருதம் கொடுத்தாரு இல்லையா. வேதாந்தத்துக்கு மாத்திரம் இல்லை, நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், சகல தந்திரத்திலும் இவர் சுதந்திரன். அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்றார், நியாய சாஸ்திரத்தை திருத்தி அமைத்து நியாய பரிசுத்தியின் கிரந்தம் சாதிக்கிறார். மீமாம்சா சாஸ்திரத்தை திருத்தி அமைத்து மீமாம்சா பாதுகா, சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு கிரந்தங்கள்லாம் சாதிக்கிறார். மீமாம்சா சாஸ்திரத்தை திருத்தி அமைக்கிறதுக்கு நீர் யாரு? மீமாம்சா சாஸ்திரம் பண்ணா மகர்ஷி, தேவி மகர்ஷி, சாதாரணமானவர் கிடையாது. நியாய சாஸ்திரம் பண்ணவர் கௌதம மகர்ஷி, வைசேஷிக சாஸ்திரம் பண்ணவர் கணாத மகர்ஷி. ஏதோ காணாதவர்லாம் பண்ணல, நல்ல பெரிய பெரிய மகர்ஷிகள் பண்ணியிருக்கா. அப்போ அந்த சாஸ்திரத்தை நீர் திருத்தி அமைக்கிறீங்கிறீங்க, உமக்கு என்ன தைரியம்? உமக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, அப்ப சுவாமி தேசிகன் சொல்றார், யார் கொடுக்கணுமோ அவர் கொடுத்தார், நீங்க கொடுக்க வேண்டாம். பிராட்டியார் தானே சர்வதந்திர சுதந்திரா பிராட்டி இருக்க. சகல வித்தியைகளையும் பிராட்டி தனக்கு அதிகமாக வச்சுட்டு இருக்க. ஏன்னா வித்யாங்கிறது பிராட்டி கிட்டே இருந்தானே வரணும். சைத்தன்ய சன்னிதாயினி, நமக்கு ஞானமும் வந்தா அது பிராட்டி மூலமாகத்தான் வரணும். சரணாகதி பண்ணணுமே, அதுக்கு ஒரு ஞானம் வேணுமே அப்படின்னா பகவத் ராமானுஜர் என்ன பண்றார், முதல்ல ஸ்ரீரங்க நாச்சியார் பிராட்டியாரை போய் சரணாகதி பண்ணி, அம்மா நான் சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி எனக்கு வரும்படி நீர் அனுகிரகம் பண்ணணும். பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே அப்படின்னு பிராட்டி கிட்ட முதல்ல பிரார்த்திக்கிறேன். எந்த ஞானமானாலும் அவர்கிட்ட தான் வரணும். யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, குஷ்ட வித்யா சோபனை, ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்தி பரதாயினி, ஆன்மீக்ஷிகி திரையி வார்த்தா தண்ட நீதி ஸ்தோயவச்ச அப்படின்னு ஸ்ரீஸ்துதியில வரும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். சகல வித்தியைகளும் யஜ்ஞ வித்யா, ஆத்ம வித்யா, ஆன்மீக்ஷிகினா லாஜிக், வார்த்தானா எக்கனாமிக்ஸ், தண்ட நீதி அப்படின்னா லா, சகல வித்தியும் பிராட்டிக்கிட்ட தான் இருக்கு மொத்தமும். அவர் தான் வித்யா லட்சுமி, அவர் தான் சர்வதந்திர சுதந்திரம் கொடுத்தாரு. ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் கொடுத்தாருன்னா வேதாந்தத்துக்கெல்லாம் முதல்ல ஆச்சாரியன் பிரதம ஆச்சாரியன் பெருமாள் தானே. முதல்ல வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணது பெருமாள் தானே. அதனால அவர் தன்னுடைய விருதத்தை தேசிகனுக்கு கொடுத்தார். ஸ்வகம் இதி ஹரிதத்தம் யா முனஸ்தோத்ர விருத்தியா வியகர்ணுத நிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேசா. ஸ்வகம் இதி ஹரிதத்தம், என் திருநாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் பண்ண காரியத்துக்கு நீ பண்ணு. நான் வேதாந்தத்தை சொன்னேன், நீ வேதாந்தத்தை ஆச்சாரியனா இருந்து அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு ரங்கநாதனுடைய நியமனம். அந்த மாதிரி சர்வ தந்திரத்தையும் நீ எம்பெருமானுக்கு உகந்ததாக ஏற்றிக்கொடு அப்படிங்கிறது பிராட்டியாருடைய திரு நியமனம். அந்த மாதிரி தான் விருதங்கள் எல்லாம்
நிறைய பேருக்கு அடியனுக்கு நிறைய விருதம் இருக்கு. இந்த மாதிரி இல்லை. பெருமாளும் விராட்டியாரும் கொடுத்த விருதங்கள்லாம் ஒன்று ஒன்றும் அம்பர்த்தமான ஒரு விருது. இப்போ சுவாமி தேசிகன் இப்போ சந்தமிகு தமிழ் மறைவோன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்படி ஒரு காரியத்தை பண்ணார். என்ன காரியம் பண்ணா பிரபந்தக்காரன் நினைச்சுக்கலாம். அதாவது ரிக்வேதத்துல இந்த வேதங்கள் எல்லாம் இருக்கு. வேதங்கள் எல்லாம் பாடம் மாறாமல் அப்படியே இருக்கு. வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட பாடம் மாறாது. பாடம் மாறாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதை அப்படி ரட்சிச்சிருக்காங்க. ரிக்வேதத்துல சௌனகர் மகரிஷி இருந்தார். அவர் ஒரு அணுக்கமணிக்கு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் எத்தனை சூக்தங்கள், எத்தனை மண்டலங்கள், எத்தனை ரிக்குகள் எல்லாம் கணக்கு பண்ணி சாதிச்சிருக்கார். இதுக்கு மேலே யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இன்னைக்கோ சௌனக மகரிஷி பண்ணது. ரிக்வேதத்துக்கு நிறைய அணுக்கமணிக்கு இருக்கு. அதில் சௌனகருடைய அணுக்கமணிக்கு தான் ரொம்ப பிரசித்தம். ஒரு அக்ஷரம் கூட நம்ம கூட்ட முடியாது. இப்போ எஜுர்வேதத்தை எடுத்தோம்னா முதல்ல விஷயத்தோர்ஜேத்தான் ஆரம்பம். அது முடியல விஷயத்திஜத்வாரிம்சது அப்படின்னு போதும். 43 பதம், அவ்வளோதான். கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. சன்னோ மித்திரஸ்வம் வருணா சன்னோ போத்தரியமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த ஒரு பஞ்சாலி ஆரம்பமே சத்தியம் வதிஷ்யாமி பஞ்சச மொத்தம் 15 வாக்கியம் தான். அது இஷ்டப்படி யாரும் கூட்ட முடியாது, யாரும் குறைக்கவும் முடியாது, ஒரு ஸ்வரத்தை மாற்ற முடியாது, ஒரு அக்ஷரத்தை மாற்ற முடியாது. அதுக்காக சப்தலட்சணம் ராதி சாக்கியம் என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த வேதத்தை அப்படி காப்பாற்றி கொடுத்துருக்கா. அதனால தான் இன்னி வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே வேத பாடம். புஸ்தகத்தில் தப்பாக பிரிண்ட் பண்ணால் புஸ்தகத்தில் இருக்கிற தப்புன்னு ஆச்சாரியெல்லாம் புஸ்தகத்தில் தப்பாக இருக்குது. பாடவேதம் கிடையாது. இந்த புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கா, அந்த புஸ்தகத்தில் அப்படி போட்டிருக்கா, இந்த ஊர் பாடவேதம், இந்த கதையே கிடையாது. ஒரே பாடம் தான், பாடவேதமே கிடையாது. இதில் புஸ்தகத்தில் தப்பாக போட்டால் புஸ்தகத்தில் போட்டது தப்பு, அவ்வளோதான். அப்படி காப்பாற்றி கொடுத்துருக்கேன் ஏன் வேதத்தை. அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தை ரட்சிக்கணும் சுவாமி தேசிகன் திருவுள்ளம். அதுக்காக தான் பிரபந்தசாரம் பண்ணி இத்தனை பாசனம் இருக்கு, இத்தனை பாசனம் இருக்கு அப்படின்னு அள்ளி செய்ய. மொத்தம் 4000 என்ன கணக்கில் வந்தது. அதில் எண்ணின் முதலாழ்வார்கள் 300 எடில் மெய்சை பிரான் 266 உண்ண மிகும் அரண்மறை 1000 அப்படின்னு ஆரம்பிச்சு யார் எந்தெந்த பிரபந்தம், மொத்தம் எத்தனை பிரபந்தம், 24 பிரபந்தம், எத்தனை பாசனங்கள், 4000 பாசனங்கள், எத்தனை ஆழ்வார், என்னென்ன ஆழ்வார் என்னென்ன பாசனங்கள் பாடினார், அதனுடைய சாரங்கள் எல்லாம் என்ன, இது மொத்தத்தையும் தொகுத்து அந்த பிரபந்த சாரம் பண்ணவே தான் இன்னைக்கு 4000 பத்மா இருக்கு. கேட்டா அது பின்னாடி 40 சேர்த்துருக்கோம். இல்லை இந்த சில பேர் சந்தேகம் வரும், கண்ணில் சிறுத்தாப்பு விட்டுட்டு ஐயோ இது நன்னின் சிறுத்தாப்பு பெருமாளை பற்றி இல்லையே, இது எப்படி 4000 வந்தது, இது ஒருவேளை இன்டர்போலேஷனாக இருக்குமா அப்படின்னு விமர்சகர்கள் கேள்வி கேட்பாங்க. அவருக்கு இதே காரியம். விமர்சகர்களுக்கு எது சேர்த்து விட்டா அப்படின்னு இதே காரியம். 4000 3000 தானே சொல்லிட்டு இருக்கா அத்தியனோத்சவத்தெல்லாம், பாக்கி ஏற்பா தனியாக தானே சொல்லிருக்கா, அது பின்னாடி வந்ததா இருக்குமா அப்படின்னு மகா மேதாவிகளாக தங்களை நினைத்துக் கொள்பவர்கள் பல கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். இப்படி கேட்பான்னு தெரியும். அதனால்தான் சுவாமி தேசிகன் முதல்ல இதுக்கு ஒரு வியவஸ்தை பண்ணியாகணும், இதில் குறைக்கக்கூடாது கூட்டக்கூடாது அப்படின்னு பாசுர கணக்கு உட்பட மொத்தத்தையும் எத்தனை பாசனம் உட்பட எல்லாத்தையும் வச்சு 4000. இதுக்கு மேலே யாராவது சுவாமி தேசிய பிரபந்தமே இருக்குன்னு வச்சுப்போம். தேசிய பிரபந்தமும் இங்கேவோ நாம 4000 சேவிக்கிற வழக்கம். ஆனால் 4000 சேர்க்க முடியாது. என்ன ஆனாலுமே ஆழ்வார்கள் பாசனம்னா ஆழ்வார்கள் பார்க்கணும். அந்த ரீதியில ஒரு வியவஸ்தை பண்ணி கொடுத்துருக்க. ரிக்வேதத்திலே சௌனகர் பண்ண காரியத்தை, எஜுர்வேதத்திலே அந்த கோவை அருளி செய்தவர்கள் அவர்கள் பண்ண காரியத்தை இங்கே சுவாமி தேசிகன் நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்தில் பண்ணியிருக்கிறபடினாலே, அந்த தமிழ் மறையை காப்பாற்றி கொடுத்தபடினாலே, எப்படி ஆனால் இந்த சௌனகரை பக்திஜாக அப்படின்னா சொல்றாங்க. அந்த மாதிரி இவர் சந்தமிக தமிழ் மறையும், அதுவும் சந்தஸோட கூட கூடுதல் குறைக்காக அவர் காப்பாற்றி கொடுத்தபடினாலே சந்தமிக தமிழ் மறையும். தூப்புல் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தகாரம் அப்படின்னு சாதிக்கிற. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கைங்கரியம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன அதையும் சாதிக்கிறது. என்ன சாரம் அப்படின்னு இந்த பிரபந்தம் பரமசாரம் எடுத்து சொல்லும். மொத்தத்தையும் ஒரு பிரபந்தம் மொத்தம் இருக்கால் உண்மை மிகும் ஆரன் மறை 1000 அப்படின்னு ஒரு சொல்லியும். அப்போ திருவாய்மொழினா உண்மை மிகும் ஆரன் மறை. என்ன உண்மை அப்படின்னா எல்லாம் சாதிச்சிருக்கேன். மொத்தம் பிள்ளாண்டு இது திருவாய்மொழி மொத்தமும் சத்தியமே இல்லை அப்படின்னு செய்கிறார் அப்படின்னு வரும். இது அதே மாதிரியாக இப்போ திருச்சந்த விருத்தம் அப்படின்னு சொன்ன தத்துவங்களில் சொல்றது. இப்போ தைமகத்தில் வரும் மகிழ்ச்சிப்பெறனே மற்ற சமயங்கள் பலதறிந்து மாயோனெல்லாம் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செடும்பொருள் 496 வாட்டும் மெய் மிகுத்த திருச்சந்த விருத்தப்பாடு. 4 மாயோனெல்லாம் தெய்வம் மற்றில்லை அப்படிங்கிறது அதனுடைய சாரம். திருச்சந்த விருத்தத்துல மெய் மிகுத்த திருச்சந்த விருத்தம் ஏன்னு கேட்டானா, தத்துவங்கள் மொத்தமும் புனிலாய 5 வாய் முடக்கன் என்ற 4 வாயில் ஆரம்பிச்சு
அப்புறம் எட்டு விட்டு மெட்டுமாய் அப்படின்னு அந்த கணக்கில் சட்டம் அர்த்தம் முடியாது. அப்படிலாம் அப்படி செய்கிறார். மெய் மிகுத்த திருச்செந்த விருத்தப்பாடு ஒரே ஒரு பதம், அதில் அதனுடைய சாரத்தை அழகாக கொண்டு வருவார். அதாவது பிரபந்த சாரம் அப்படின்னு அதற்கு பெயர். இப்படியாக ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் அருள் செய்தபடியினாலே சந்தமிகு தமிழ்மறையோன் அப்படின்னு ஒரு திருநாமம், தேசிகனே திருவுள்ளம் பற்றின ஒரு திருநாமம். அது மட்டுமல்ல, தமிழ்மறையோன் கோயில் அதில் ஒன்று தமிழ் மறை மறையோன் ஒன்றுக்குமே தேசிகன் உரிமை கொண்டாடுறார். தமிழ் அப்படின்னும் போது பொதுவாக தமிழ் பாஷைன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் என்ன பண்ணால் கோயில்களில் இந்த தமிழ் பாஷையை சொல்லக்கூடாது அப்படின்னு, ஏன்னா சம்ஸ்கிருத பாஷைங்கிறது பெருமாளுக்கு உரியது, தமிழ்ங்கிறது அப்படியா அப்படின்ட்டு மற்ற பேர்லாம் ஆட்சேபம் பண்ணுறாங்க. மற்ற பேர்லாம் வைஷ்ணவர்கள் இல்லை, அவைஷ்ணவர்களுக்கெல்லாம் இதில் தமிழில் ஒரு பற்று குறைவு. அவர் என்ன ஆனாலும் சம்ஸ்கிருதம் தான், தமிழ்ங்கிறது சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது தானே அப்படின்னு சொல்கிறான்னா அதுக்கு காரணம் எழுதி வச்சிருக்கான். நியாயசாஸ்திரத்திலாம் மீமாம்சா சாஸ்திரத்தில் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. சம்ஸ்கிருத பதங்கள் நித்தியம், ஏன்னா வேதம் நித்தியமாக இருக்கிறது அப்படின்னால அந்த பதங்கள் என்றைக்குமே இருக்கு. தமிழ் பதங்கள் சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது. அதெல்லாம் எல்லா பாஷையுமே நியாயசாஸ்திரத்தை கேள்வி கேட்டால், நீ சம்ஸ்கிருதத்தில் வேணா பதங்கள் வேணா ஈஸ்வரேச்சா சக்தின்னு சொல்ற, ஆனால் மற்ற பாஷாந்தரத்தில் ஈஸ்வரேச்சா கிடையாது, நாம தானே பாஷையை உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்றான் அப்படி இல்லை, சம்ஸ்கிருத பாஷையிலே கொச்ச பாஷை தான் எல்லாமே, அபபிரம்சம் அந்த பாஷையிலேருந்து வந்த பாஷை தான் எல்லாமே. அப்பபிரம்சத்துலேருந்து நமக்கு அர்த்தபோதம் வரதா இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரிஜினல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தை பேசுகிற மாதிரி மம்மு சாட்டியா அப்படின்னு கேட்குற ஐயோ குழந்தை கிட்ட அந்த மாதிரியாக அந்த பாஷை தான் எல்லாமே கொச்ச பாஷை அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இதை வச்சுட்டு தான் வாதம் பண்ணுறான். ஏன்னா நியாயசாஸ்திரத்தில் எப்படிதான் சொல்லியிருக்கா, மீமாம்சா சாஸ்திரத்தில் எப்படிதான் சொல்லியிருக்கா, அதை வச்சு தான் வாதம் பண்ணுறாங்க. ஆனால் தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் அன்னைக்கு அத்தியனோத்சவத்தை ஸ்தாபிக்கும் போது ஒரு விஷயம் சாதித்தா, தமிழ் என்பது சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்த பாஷை இல்லை, அது கொச்சை பாஷை இல்லை. இன்னைக்கு சொல்கிறாங்க கல்ச்சரல் லாங்குவேஜ் அப்படின்னு, அதை அன்றைக்கே சொன்னேன். கல்ச்சரல் லாங்குவேஜ்னு என்ன அர்த்தம் கேட்டால், ஒரு பாஷையிலேருந்து அந்த பாஷை இல்லை. மற்ற பாஷையெல்லாம் அப்படி தான், இப்போ தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வட தேசத்தில் இருக்கக்கூடிய பல பாஷைகள் எல்லாமே கொச்சை பாஷை தான். இதெல்லாம் தேசிகன் பெருமை சொல்லலை. தேசிகன் சங்கத்த சூரியத்தை சொல்கிற 7 பாஷை எனக்கு தெரியும் இருக்கேன். சங்கத்த சூரியத்தை எழுதி வச்சிருக்காரு. 7 பாஷை நல்லா கத்துன்னு சொல்கிறார் சுவாமிஜி. அந்த காலத்தில் 7 பாஷை தான் இருந்துருக்குன்னு தெரியும். ஏன்னா சகலம் இவருக்கு தெரியும், சகல சர்வதந்திர சொல்கிறார். அப்போ தமிழ் ஒன்று, சம்ஸ்கிருதம் ஒன்று, இது 2 பிரதானமாக இருந்தது. மற்ற இந்த மலையாளம் எல்லாம் அப்போ வரல அந்த காலத்தில். அதுக்கு முன்னாடி மாகதி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு சில இந்த அபபிரம்ச பாஷைகள்லாம், பாலி அந்த மாதிரி சில அபபிரம்ச பாஷைகள்லாம் இருந்தது. இது மொத்தம் பிராகிருதத்தில் சுவாமி தேசிகன் கிரந்தமே பண்ணிருக்காரு இல்லையா. அதனால இது மொத்தமும் தெரிஞ்சுட்டு தான் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை சொல்கிறார். தமிழ் பாஷைங்கிறது சம்ஸ்கிருதத்துலேருந்து வரலை, அது ஒரு தனிப்பட்ட ஒரு மொழி, அது ஸ்வைர பாஷா அப்படின்னு அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தமிழை செம்மொழியும் அவங்க கத்துறானே, 750 வருஷம் முன்னாடி சுவாமி தேசிகன் எழுதின வார்த்தை, கல்வெட்டா எழுதின வார்த்தை இந்த ஸ்வைர பாஷா அப்படின்னு. விந்தியஸ்தம்பாத் அவிகதகதேஹே விஸ்வகாசாந்த சிந்தோஹ கும்பீசூனோரசுரகபலக்ராசினः ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா ஷடரிபுதனோஹ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த தமிழ் பாஷையை உண்டாக்கினவர் அகஸ்தியர். அகஸ்தியர் தான் முதல்ல வடக்கேந்து தெற்க வந்தவர். இந்த விந்திய மலையை தாண்டி இந்த தெற்கு பக்கம் வந்தவர். அவர் இங்கே இருக்கிறவெல்லாம் கொச்சையாக ஏதோ பேசிட்டு இருக்கா, ஒன்றுமே அவளுக்கே புரியாது, நமக்கும் புரியாது. இது பறவைகளுடைய பாஷை, மிருகங்களுடைய பாஷை. இந்த காட்டில் வேடர்கள்லாம் அந்த குறவெல்லாம் கட்டுவா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாஷை தான் வல்லம் பேசிட்டு இருந்தா. இது பாஷையே இல்லாமல் இருக்கிறத பார்த்து அகஸ்தியர் என்ன பண்ணான்னு கேட்டால், நல்ல பாஷையாக்கி இலக்கணத்தோடு கூட தமிழ் பாஷையை உண்டாக்கி இதில் பேசும்போது அவளுக்கு கொடுத்தா. அதனால தான் இது அகஸ்திய பாஷா அப்படின்னே பெயர். இந்த தேசத்துக்கு அகஸ்திய தேசம் அப்படின்னு பெயர். அகஸ்தியர் உண்டாக்கின, அகஸ்தியர் சாதாரணமானவர் இல்லை, அவர் பெருமையை சொல்ற ஸ்லோகம் இது. விந்தியஸ்தம்பா அவிகதகதேகே, ஒரு சமயம் விந்திய மலையே அடக்கினவர் அவர். விஸ்வகாசாந்த சிந்தோகோ, சமுத்திரத்தை பானம் பண்ணவர். கும்பீசூனோகோ அசுரகபல கிராசினஹா, வாதாபி இவரெல்லாம் அப்படியே ராசம் பண்ணவர். இப்படிப்பட்ட மகாத்மியம் உடையவர் அவர் ஒரு பாஷையை அருளி செய்து கொடுத்தார். இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சமஸ்கிருதத்திலிருந்து அவர் உண்டாக்கலை, அவர் உண்டாக்கி கொடுத்த திவ்யமான ஒரு பாஷை. திவ்யம் இல்லாட்டோட ஆர்ஷமான ஒரு பாஷை இது.
இந்த பாஷையில் ஒரே ஒரு குறை தான் இருந்தது. என்ன குறைன்னு கேட்டால், சம்ஸ்கிருத பாஷையில் வேதாந்தங்களும் இதிகாச புராணங்களும் எல்லாம் இருக்குது. தமிழில் அதெல்லாம் எதுவும் இல்லையே, வெறும் பேச்சு வழக்கு தானே அப்படின்னு ஒரு குறை இருந்தது. அந்த குறையை எங்கள் நம்மாழ்வார் தீர்த்தார் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்றார். நித்யம் ஜாதா சடரிபுதனோஹ நிஷ்பதந்தி முகாத்தே. நம்மாழ்வார் திருவாய்மொழியை அருளி செய்தப்புறம், வேதங்களுக்கு சமமாக இந்த திருவாய்மொழியை அருளி செய்தப்புறம் அந்த குறையும் தீர்ந்தது. இனி சம்ஸ்கிருதத்தோடு நேருக்கு நேரம் நின்று தமிழ் போட்டி போடலாம், எந்த ஒரு குறைவும் கிடையாது. ஏன்னு கேட்டால், இதுவும் ஒரு ஆர்ஷமான ஒரு பாஷை, இதுவும் திவ்யமான பாஷை, இதுலேயும் வேதங்கள் இருக்கு, இதுலேயும் வேதாந்தங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால எம்பெருமானுக்கு ஏற்ற பாஷையாக இது ஆகக்கூடிய பாஷை அப்படிங்கிறதாக அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் கர்ஜனை பண்ணார் சுவாமி தேசிகன். பெருமை சொல்லலை, ஜெயிக்கிறார். எல்லாரும் தலையாட்டியாகும். ஆனால் அகஸ்தியர் வந்தார், அகஸ்தியர் பாஷை கொடுத்தாங்கிறதெல்லாம் இருக்கிற விஷயம் தானே. ஆழ்வாதானே சாதிக்கிற பந்தமிழ் மாமுனி கொடுத்தவரில் வாங்கி அப்படின்னு குலசேகரார் சாதிக்கிறார். தமிழ் மாமுனி அப்படிங்கிற ராமனுக்கு வில்லு கொடுத்தார் பெருமாளுக்கு. அப்போ யார் வில்லு கொடுத்தாருன்னா, பந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி அப்படின்னு தமிழ் மாமுனி அப்படின்னு சொல்றாரு. அதனால செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி திருநெடுந்தாண்டத்தில், செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி அப்படின்னு திருநெடுந்தாண்டத்தில் வரும். அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார் நம்ம ஆச்சாரியாலாம். ஏன் முதல்ல தமிழை சொல்லிட்டு வட சொல்லை ரெண்டாவது ஏன் சொல்கிறேன்? செந்திரத்த தமிழோசைன்னா தமிழ் வேதம், வட சொல்லலாம் வடக்கு வேதம். முதல்ல சம்ஸ்கிருதம் தானே முதல்ல சொல்லணும், அப்புறம் தானே தமிழ். பெரியாச்சாரியில் வியாக்கியானத்தில் கேட்டுக்கிறார். ஏன்னா சம்ஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்தபடியினாலே முதலிலே சம்ஸ்கிருதத்தை சொல்லிவிட்டு பிறகு தமிழை சொல்ல வேண்டாமா ஒரு கேள்வி கேட்டு சமாதானம் சாதிக்கிறார் அங்கே. ஆனால் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அப்படி கிடையாது. முதல்ல சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ் வந்தது. ஒரு விஷயம் சொல்லலாம், பெரியாச்சாரியில் என்ன அர்த்தத்தில் சாதிக்கிறான்னா, காலத்தினாலே முதல்ல சம்ஸ்கிருதம் தானே, ஏன்னா நித்தியமாக. அதுக்கப்புறம் அகஸ்தியர் தமிழை உண்டாக்கி கொடுத்தார். அந்த ரீதியில் பார்த்தா முதல்ல வட சொல் சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்கிறார். சமாதானமும் சாதிச்சிருக்கார். ஆச்சரியமான சமாதானம் என்ன கேட்டான்னா, ரெண்டு சமம், ரெண்டும். அதனால இங்கேயும் அந்த குறைவு இல்லாமல் ஆர்ஷமாக இருக்கிறபடினாலே, வட சொல்லிலிருந்து வந்தது இல்லையே, இதுவும் சைலமாக வந்ததுதானே, அதனாலே எந்த குறைவும் இல்லை அப்படிங்கிற சமாதானத்தை அந்த வியாக்கியானங்களிலும் நாம் பார்க்க முடியாது. அதனால அந்த ரீதியில தமிழனுடைய பெருமையை ஸ்ரீரங்கத்தில் ஸ்தாபித்து இன்னைக்கு 108 திவ்ய தேசங்களையும் மற்ற எல்லா ஊர்லேயும் திவ்ய பிரபந்த பாராயணம் நடந்துன்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் அந்த தமிழை சுவாமி தேசிகன் ஸ்தாபிச்சு அப்படின்னால. அதனால தான் எல்லா இடத்துலையும் அத்தியோத்சவம் நடக்குது. அதனால தான் நம்ம எல்லா ஊர்லையும் என்ன சொல்கிறோம், ஸ்ரீரங்கசியம் அனுபத்ரவா மதினம் சம்பர்தயா. ஏன்னா அதுக்கு ஸ்ரீரங்கஸ்ரீன்னு பெயர். ஸ்ரீரங்கஸ்ரீனா என்னன்னா, உபய வேதாந்தத்தோடு கூட எம்பெருமானை நாம் அனுபவிப்பதான் ஸ்ரீரங்கஸ்ரீ. அதை தானே சொல்கிறோம். திருமலையில் இருக்கிறபடினாலே சிவன் ஸ்ரீசைல ஸ்ரீயம் அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடாது சிவன் காஞ்சி ஸ்ரீயம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லையே. எங்கே போனாலும் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான் காரணம். அந்த உபய வேதாந்தத்தை அங்கே ஸ்தாபித்தோம். சுவாமி எம்பெருமானார் சாதித்தார். எம்பெருமானார் சாதித்தபடினாலே அவரை தான் ஸ்ரீமன் ஸ்ரீரங்கசியம் அனுபத்வாம் அனுபவம் சம்பர்தேன்னு லோகம் முழுக்க இந்த ஸ்ரீரங்கசி வளரணும். ஏன்னா சாமி லோக ஹிதேஷின்னு சொன்னாலும் எல்லா இடத்துலையும் ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்தரா அபிவர்தரா, ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா பிரதிவாசம் உஜ்வலா, திகந்த வியாபினி பூயா. உலகம் முழுக்க இருக்கணும் ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா. ஏன்னா சாதி லோக ஹிதேஷி, லோகத்துக்கு இதை காட்டிலும் சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது, இதை காட்டிலும் நல்லது எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ரீதியிலே அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயானது உலகம் முழுக்க இருக்கணும்னு எதிர்வானார் திருவிழா. அவர் தான் இந்த சீமன் ஸ்ரீரங்க சீம் அனுபவம் அனுபவம் சம்பர்மையா அப்படின்னு அதை அனுசந்தானம் பண்ண சொன்னது அத்தியோத்சவத்தை. அதுக்கப்புறம் அத்தியோத்சவம் நின்று போகுது. மறுபடியும் ரங்கநாதனுக்கு ஏதோ ஆபத்தெல்லாம் வந்த போது அப்போ மறுபடியும் அத்தியோத்சவத்தை நடத்தி வச்சார் சுவாமி தேசிகன். அப்போவும் வாதங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அப்போ நடத்தி வச்சார். நடத்தி வச்ச போது அது 200 வாட்டி சொல்லுவோம் அப்படின்னா, அதனால தான் 2 வாட்டி சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு 2 தடவை நடந்தது 2 தடவை. அதாவது அத்தியோத்சவம்னாலே அது கல்யாணம் ஆரம்பிச்ச உற்சவம், நாதமுடிகள் நடத்தி வச்ச உற்சவம், பகவத் ராமானுஜ விசேஷம் நடத்தி வச்ச உற்சவம். அதுக்கு பெரிய தடை வந்தபோது அது சுவாமி தேசிகன் நடத்தி வச்ச உற்சவம். அதனால தான் அதை நம்ம 2 வாட்டி அனுசந்தானம் பண்ணி எப்போவுமே 2 வாட்டி சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அர்த்தம். வேதத்தில் இது அடிக்கடி வரும். ஒரு தடவை இல்லாமல் 2 தடவை சொன்னாங்க. சாத்துமுறையில் 2 தடவை சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, வேதத்தில் முடிவெல்லாம் பார்த்தா 2 தடவை வரும். இதுகஸ்மா சாண்டில்ய சாண்டில்ய அப்படின்னு வரும். பிரம்மணோ மகிமானம் ஆத்மதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானம் ஆத்மதி அப்படின்னு வரும். கடைசி தடவை சொல்கிறது 2 தடவை சொல்லணும் அப்படின்னு வேதத்தினுடைய வழக்கம்.
அதனால முடிக்கும் போது 2 தடவை சாப்பிட்டு சொல்லுவோம். எழுந்திருந்து சொன்னோம். அதுக்கு வழக்கம் என்னன்னா உபஸ்தானம் வச்சு எழுந்திருந்து பண்ணணும். கடைசியில் முடிக்கச்ச உபஸ்தானம் பண்ணச்சா எல்லாத்துக்கும் உண்டு. சாதித்திருளா எல்லாத்துக்கும் 3 தடவை சொல்கிறேன். அடி சாதித்திருளான்னு சொல்றதுக்கும் காரணம் உண்டு எல்லாத்துக்கும். அதனால அந்த ரீதியில அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயை பாஷ்யக்காரனும் சுவாமி தேசிகனும் காப்பாற்றி கொடுத்தபடினாலே 2 தடவை சொல்லிட்டு இருக்கோம். எல்லா திவ்ய தேசத்தையும் நான் தான் தேசிகன் எழுதுறேன். எல்லா திவ்ய தேசத்திலையும் தேசிகன் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா அவர் தானே அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ அந்த ஊருக்கு கொடுத்தார். அதனால தேசிகனுடைய அவதார ஸ்தலத்திலையும் திருவேங்கத்திலையும் மாத்திரம் தான் தேசிகன் எழுந்திருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. தேசிகன் போகாத ஊரெல்லாம் கூட தேசிகன் எழுதியிருக்கார். அப்படின்னா ஏன்னு கேட்டாங்கன்னா அங்கே ஸ்ரீரங்க ஸ்ரீ இருக்கா இல்லையா? அந்த ஊரில் திவ்ய பிரபந்தம் இருக்கா? இருந்தால் தேசிகன் தான் காரணம். அப்போ பகவத் ராமானுஜன் எழுந்தெழுதியிருப்பார், தேசிகன் எழுந்தெழுதியிருப்பார். அந்த மாதிரி ரீதியிலே இந்த தமிழை ஸ்தாபித்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாஷையை ஸ்தாபித்தவர் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழி உற்சவம், தமிழ் மறைக்குன்னே ஒரு உற்சவம், அத்தியனோற்சவம் அப்படிங்கிறது ஆகமத்தில் இருக்கக்கூடிய உற்சவம். ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால் வேதபாராயணத்துக்காக இந்த உற்சவம். அதாவது பொதுவாக பாராயணங்கிறது உற்சவத்துக்கு அங்கமாயிடும். பிரம்மோற்சவம் எடுத்தோம்னா வீதி பிரமணம் முக்கியம். வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளணும். பெருமாள் எழுந்தருளும் போது கூடவே பாராயணம் பண்ணுறோம், அதுக்கு அங்கமாக இருக்கும். பவித்ரோத்சவம் அப்படின்னு சொன்னான்னா அதில் ஹோமங்கள்லாம் முக்கியம், அதோட கூடவே அங்கமாக பாராயணங்கள்லாம் வரும். ஆனால் பாராயணத்துக்குன்னே இருக்கக்கூடிய உற்சவம் இந்த அத்தியனோற்சவம் அப்படிங்கிற திருவாய்மொழி உற்சவம். அது வேத பாராயணம் பிரதானம். அதில் இப்போ நம்ம சம்பிரதாயக்கூடிய வேத பாராயணம் மாத்திரம் இல்லாமல் இந்த தமிழ் வேத பாராயணமும் பிரதானமாக ஆழ்வார்கள் அன்றைக்கு கலியனே ஏற்படுத்தி வச்ச நம்மாழ்வாரை ஏழை பண்ணி கலியை நடத்தி வச்சார் அப்படின்னு நம்முடைய குரு பரம்பரை சொல்கிறது. அந்த ரீதியிலே நம்ம ஆச்சாரியார்கள் விட்டு போகாதபடி அந்த 2 பாராயணமும் சேர்த்து நடத்தி இருக்கிறார்கள். அதனால தான் உபய வேதாந்தம், உபய வேதாந்த சம்பிரதாயம் அப்படின்னா உபய வேதாந்தம்னா 2 வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த வேதாந்தம் வழக்கெல்லாம் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் 2 வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேதாந்தம் இல்லை. உபயம்னா ரெட்டைன்னு அர்த்தம். ரெட்டை வேதாந்தம் இது. அதாவது ரெட்டைனா 2 சேர்த்து ஒரே வேதாந்தம் தான். ஒரே வேதாந்தம், அதுக்கு 2 அவயவம். சம்ஸ்கிருதத்தில் உப அவயவம் எஸ்ய அது உபயம் அப்படின்னு தான் வரும். ஒரே வேதாந்தம் தான். எங்கள் வேதாந்தத்துக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று சம்ஸ்கிருதத்தில், ஒன்று தமிழில். இந்த 2ம் சேர்த்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. இந்த வேதாந்தம் இருக்குது, அந்த வேதாந்தம் இருக்குன்னு இல்லை. 2 கண்ணாலே ஒரே விஷயத்தை தானே பார்க்க முடியும். 2 கண்ணு இருக்கு நமக்கு, 2 கண்ணாலே 2 விஷயத்தை பார்க்க முடியுமா? இந்த பக்கம் இவரை பார்த்துருக்கு, அந்த பக்கம் அவரை பார்க்கிறேன், ஒரு நாள் நடக்காது. 2 கண்ணாலே ஒரே விஷயத்தை தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி 2 வேதாந்தங்கள்னாலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணங்கிற ஒரே தத்துவத்தை தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும், ஒரே தத்துவத்தை தான் நாம் பார்க்க முடியும். அந்த ரீதியிலே இதுக்கு உபய வேதாந்தம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கு. இந்த உபய வேதாந்தத்தை காப்பாற்றி கொடுத்தவர். அதனால்தான் ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் விருது கொடுத்தாருன்னா உபய வேதாந்தத்துக்கும் ஆச்சாரியன் அப்படின்னு. உபய வேதாந்தாச்சாரியன் எந்த வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதாந்தனாலே உபய வேதாந்தம் தான். உன்னை பிரிக்க முடியாது நம்மளால். இதை விட்டு அதை சொல்ல முடியாது. தமிழ் வேதாந்தத்தை விட்டு சம்ஸ்கிருத வேதாந்தத்தை ஒரு நாளும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரியாது. தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு சுவாமி தேசிகன். தமிழ் வேதாந்தத்தை வச்சு பார்த்தாதான் சம்ஸ்கிருத வேதாந்தத்தினுடைய அர்த்தமானது புரியும். இல்லாட்டா ஒரு நாளுமே புரியாது. சம்ஸ்கிருத வேதாந்தத்தை சுகசித்தமாக இருக்கவே இருக்கு. எல்லாருமே பிராமணா பிறந்ததாலே உண்டு, அது என்ன ஆனாலும் உண்டு. அதனாலே எத்தத் கிருத்தியம் சொல்ற சுவாமி தேசிகன் வேதத்தினுடைய அர்த்தத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னா, வெறுமை வேதத்தை நான் அத்தியனம் பண்ணி அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா அது புரியாது, கட்டாயம். ஏன்னா அது ரொம்ப கடினமான விஷயம். தர்க்கங்கள்லாம் நிறையா பண்ணால் தான் புரியும். அப்போ அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், வியாசர் சொல்கிற, வியாசர் தானே வேதத்தை வகுத்து கொடுத்தவர். அவரை சொல்கிற இதிகாச புராணாபியம் வேதம் சமூக உண்மை. இதிகாச புராணங்களை வைத்து வேதத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் மகாபாரதம், இதெல்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்லுது. ராமாயணத்துக்கு வேத சாரம், சர்வேத சாரம். மகாபாரதத்துக்கு பஞ்சம வேதம்னே பெயர், 5வது வேதம் அப்படின்னு பெயர். ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி சொல்லச்ச புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் அப்படின்னு வரும். வேதங்களுக்கு சமம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் அப்படின்னு. அது மகாபாரதத்துக்கான வசதி. மகாபாரதம் 5வது வேதம்.
புண்ணியம் வேதைஷ்ட சம்ஹிதம் சொல்லிச்ச சுவாமி தேசிகன் அர்த்தம் சாதிக்கிறார். அதுக்கு அபேப்தான் சாரத்துல ஒரு வேதத்துக்கு சமம் நினைச்சுன்றாதுங்கோ, இது ரிக்வேதத்துக்கு சமமா எதிர்வேதத்துக்கு சமம் நினைச்சாங்கோ, வேதையின் பகுஜனம் இல்லையா. அதனால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் 4 வேதங்கள் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கக்கூடிய திருவாய்மொழி. 4 வேதத்துல ஒரு தட்டில் வச்சான்னா திருவாய்மொழி இன்னொரு தட்டில் இருந்தால் அப்பதான் சமமா இருக்கும். ஒவ்வொரு வேதத்துக்கு சமமாக இதை சொல்ல முடியாது என்பதாக சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய. அதனாலே அப்போ இதிகாசங்களை கொண்டு புராணங்களை கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மேது விபேத் அல்பஸ்ருதாத் வேதா. அது இல்லாம வேதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு ஆரம்பித்தால் அப்போ உன்னை பார்த்து வேதமே பயப்படுது அப்படின்னு. ஏன்னா இவன் எங்க எந்த இடத்துல கொண்டு விட போறானோ எனக்கு பயம். வேதத்துக்கு அர்த்தம் சொல்லின்னு ஆரம்பிச்சு எங்கேயாவது கொண்டு விட்டுவிட போறானே அப்படின்னு வேதமே பயப்படணும் அவனை பார்த்து. அதனால இத்திகாச புராணங்கள் வேணும். வியாசர் சொல்லிருக்கார். இதை சிவாஷியத்துல பெருமானார் எடுத்து சாதிச்சிருக்கார். அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எத்தத் கிருத்தியம் ஸ்ருதீனாம், வேதங்களுக்கு ஸ்ருதி எத்தத் கிருத்தியம் ஸ்ருதீனாம் நிஜன விகிதைஹி சேதிஹாசை புராணைஹி தத்ராசௌ சப்தசிம்னஹ சடமதனமுனேஹே சம்ஹிதா சார்வபௌமி அப்படின்னு. இதுல இதிகாசங்கள் என்ன புராணங்கள்னா அதெல்லாம் இருக்கட்டும், எங்க நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிங்கிறது இந்த விஷயத்துல சார்வபூமி. இதிகாசங்களை காட்டிலும் வியாசர் அருளி செய்த மகாபாரதத்தை காட்டிலும் வால்மீகி பகவான் அருளி செய்த ஸ்ரீமத் ராமாயணத்தை காட்டிலும் இன்னும் வியாசர் தொகுத்து வைத்த புராணங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதில் சார்வபௌமமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி. சப்தசீம்னா சதமதனமுனேஹே சம்ஹிதா சார்வபௌமி. இது சம்ஹிதானே சொல்லிட்டார் திருவாய்மொழி. இது சார்வபௌமி, இது சிரேஷ்டம், இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. திருவாய்மொழியை வைத்துக்கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் ஒழுங்காக தெரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா நேர முடியாது, கஷ்டம். ரொம்ப சுலபமாகும். 2 காரணத்தையும் தேசிகனே சொல்றார். ஒன்று ரொம்ப சுலபமா புரிய வைக்கும், தெளிவா புரியும், வியக்தமா புரிய வைக்கும். ஏன்னா புராணங்கள் பார்த்தா கூட அதை கூட எத்தனையோ கலக்கங்கள் எல்லாம். ஏன்னா புராணங்களே 18 இருக்கு. இல்லை எந்த புராணத்தை எடுத்துக்கலாம், எந்த புராணத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு அதுலேருந்தே இருக்கு. சாத்விக புராணங்கள் 6 இருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சாத்விக புராணம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. யார் சொல்லியிருக்காங்க? புராணத்துல சொல்லியிருக்கேன். இந்த நேற்றையும் யாசர் தான் சொல்லியிருக்கேன். கூர்ம புராணம், கருட புராணம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். 18 புராணம் இருந்தால் கூட எல்லாம் உனக்கு நினச்சிக்காத. மனுஷர்களே சாத்விகர்கள், ராஜசர்கள், தாமசர்கள் உண்டு. ராஜசர்கள்லாம் அந்த புராணத்தை எடுத்துப்பாங்க, தாமசர்கள்லாம் தாமச புராணத்தை எடுத்துப்பாங்க, சாத்விகர்கள்லாம் சாத்விக புராணத்தை எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ இத்தனை பிரச்சனைலாம் அதிலேயே வரும். ஆனால் ஒரு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். எல்லா பிரகாரத்திலும் முக்கியமானது தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்ன சொன்மாலைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி பரம போக்கியமாக சொல்லக்கூடிய திருவாய்மொழி அப்படின்னு. அதனாலே திருவாய்மொழி தான் வேதத்துக்கு பரம உபகாரம் பண்ணுகிறதுங்கிறபடினாலே சம்ஹிதா சார்வபூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை. அதனாலே தமிழ் மறை வேத அர்த்த உபபிரமணமாக இருக்கிறபடினாலே இது சிரேஷ்டமாக இருக்கு. வர்ணஸ்தோமை வகுலசுமனோ வாசனாம் உத்வகந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். அப்புறம் சம்ஹிதா வேதத்துக்கு 100 பிரதிகிருதி, 100 ரூபத்தை கொடுக்குறா சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்யம் பிரணிஹிதம் பாதுகே ரங்கபர்த்துஹு தொன்னாமானம் முனிமிக பகே துவாமஹம் ஸ்தோது காமஹா. சடகோபன் பாதுகைக்கு திரணம், சடகோபன் சுவாமி நம்மாழ்வாருக்கு திரணம். அப்படி நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழியை சேவித்தோமானால் அப்போ திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாரே சாதிக்கிறது. நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு எம்பெருமானுடைய திருவடியை நமக்கு புரியும். பாதுகையுடைய அனுகிரகத்தால் தான் எம்பெருமானுடைய திருவடி நமக்கு வாய்க்கும் அப்படின்னு 2 அர்த்தத்தில் அந்த சாதிக்கிறார். அந்த ரீதியில இந்த தமிழ் மறை அப்படிங்கிறது விசேஷமாக இருக்கு. அதுல சீரகத்தில் நிறைய கேள்வி கேட்டான். ஒரு காலத்தில் இதுக்கதான் காஞ்சிபுரத்துல சீரகத்துக்கு தேசியம் வர வச்சதே இதுக்காக தான். காஞ்சிபுரத்துல பெருமாள் சிவசிங்க சௌக்கியமா இருந்தார் சுவாமி தேசிகன். மோட்சம் கொடுத்தா கூட வேண்டாம் இந்த பெருமாள் கிட்ட, இங்கேயே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன்,
மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பயன்படுறாரு. நான் சௌக்கியமாக இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட அத்தனை நெருக்கமாக இருந்தேன். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஓலை கொண்டாடுறார். உடனடியாக ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டியது. என்ன கேட்டால் அங்கே ஆபத்து வந்துருக்கு. அத்தியோத்சவத்தை நடத்த விட மாட்டேங்கிறார். கோயில் மொத்தத்தையுமே தான் அபகரிக்கணும் பார்க்குறார். அந்த காலத்தில் கோயிலில் அப்படி இருந்தது. பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு பாஞ்சராத்திர கிரம ரீதியில் ஆச்சரியமாக பூஜையெல்லாம் நடந்துருந்துச்சு. அவள் வந்து ஏதோ ஆக்கிரமிச்சு பண்ணுறான்னு சொல்கிறான்னா அவளுக்கு ஏதோ ரோல் இருந்தது. கோயில் ஏதோ பங்கெல்லாம் இருந்தது, சில உரிமைகள்லாம் இருந்தது. அதை வச்சுன்னு வரா. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் மாத்திரம் அப்படின்னு சொன்னேன். சின்ன வயசில் ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு விஷயங்கள் வந்து அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஸ்ரீரங்கத்தில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அங்கே வந்து அங்கே தான் திருவாவணி மண்டபம், அங்கே தான் சங்கராந்தி மண்டபம் எல்லாம் இருக்குது. திருமணம் எழுந்து வருவார். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தோண்டிக்கும் போது அந்த யானையை கடிச்சது. கல் யானை, ரிஸ்ஸா கல் யானை. நாங்களே சின்ன வயசில் அப்போ படிச்சுட்டு இருக்கோம். கல் யானை ஒன்று பிரம்மாண்டமாக 2 பக்கம் 2 கல் யானை சிற்பம் கிடைக்குது. அது உடனே அந்த நியூஸ் போச்சு எல்லாருக்கும். அங்கே தோண்டினா அங்கே கல் யானை இருக்கா, யாருமே எதிர்பார்க்கல. ஐயா யானாலே பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது, யாருமே இதை எதிர்பார்க்கல. இப்படி இருக்கா, யானை இருக்கா, யானை இருக்கான்னு எல்லாரும் ஓடி போனான் அந்த இடத்துல. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். உடனே என்ன சந்தேகம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த யானைக்கு என்ன தெரியும் மொத்த பேருக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா தோண்டி உள்ள கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால என்ன திருமணம் அந்த யானை இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கு ஆசை. எல்லாரும் ஓடி போனால். ஆனால் எல்லாருடைய சர்ப்ரைஸுக்கும் அந்த யானைக்கு நெத்தியில விபூதி போட்டு சத்தியம் நேரம் பார்த்தோம். இல்லை சரியா? ஆமாம், 2 பேரும் ஒன்றா போய் பார்த்தோம். 2 பேரும் ஒன்றா போய் பார்த்தோம். 2 யானை இருந்து 2 யானைக்கு விபூதி போட்டு. இது ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலத்தில் இருந்த நிலை இது. ஏன்னா எல்லாருமா சேர்ந்து இருந்து ஒரு கோயிலில் நம்ம விசேஷமாக நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தா ஒரு காலத்தில் அத்வைதிகள் இருக்கிறது, விசிஷ்டாத்வைதிகள் இப்படி இருக்கும். எல்லாமே சேர்ந்து நிர்வாகம் பண்ணியிருந்த காலத்தில் அவர்கள் இந்த மாதிரி சில உற்சவங்கள்ல ஏதாவது தடை பண்ணணுமா, இந்த திருவாயூர் உற்சவங்கள்லாம் அப்படின்னு அவளுக்கு வந்து, ஏன்னா அவள் சித்தாந்தத்துக்கு சேர இல்லையா, அதனால அதுக்கேற்ற மாதிரி தடை பண்ணலாமா அப்படின்னு அவள் நினைச்சா அதுக்கு அவள் சுகாமத்துக்கு பரவாயில்ல. இப்போ அவள் போய் ஜெயிக்கணும் இல்லையோ, அவள் தர்க்கவாதங்கள்லாம் பண்ணுறா இல்லையோ. தர்க்கவாதம் பண்ணானா என்னங்கன்னா, நீங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்கா அப்படின்லாம் சொன்னால் அவள் கேட்க மாட்டேன். பிசாச்சு மாதிரி தர்க்கவாதம் பண்ணுவான். சுவாமி தேசியம் சொல்லிருக்கா, பிசாச்சானா பிசாச்ச பாஷையா உத்தரம் தேயம். பிசாச்சுகளுக்கு பதில் சொல்லிச்சு, பிசாச பாஷைக்கு தான் பதில் சொல்லணும். அதனால் நீங்கள் தர்க்கவாதம் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு தர்க்கவாதத்தை பதில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் பிராமணிகமாக பிரமாணத்தை இட்டு வாதம் பண்ணாங்கன்னா நானும் பிரமாணத்தை இட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு யார் யார் எப்படி கேட்குறாளோ அவளுக்கு அப்படி பதில் சொல்லி ஸ்தாபித்த விஷயம் இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த திருவாயூரை ஸ்தாபித்து. அப்போ ஆழ்வார்களை பற்றிலாம் கேள்வி கேட்கிறாள். அவள் சொல்கிறா, நீங்கள் வேதங்கள் சொல்லுங்க, வேதம் நித்தியமானது, அனாதியானது, அபௌருஷயமானது, இதெல்லாம் மனுஷா பண்ணது தானே. ஆழ்வார்கள் பாடல்கள் எல்லாம் மனுஷா பண்ணது தானே என்ன ஆனாலுமே. அப்போ அதை எப்படி கோயிலில் சொல்லலாம்? இப்போ நான் பண்ணது நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போ சுவாமி தேசிகன் அவளுக்கு பதில் சொல்ற, இதெல்லாமே சததூஷணியில் இருக்கு. அப்போ அங்கே வாதம் பண்ணதெல்லாம் உன்னை பட்டுவலை பண்ணியிருக்கான், அதுதான் சததூஷணி அப்படிங்கிற கிரந்தம். அதில் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஆழ்வாரை யார் நீங்கள் நினச்சிருக்கவா? அவதார புருஷா, உங்களை மாதிரி மனுஷன் நினச்சிட்டு இருக்க மாதிரி அவெல்லாம் அவதார புருஷா. அதாவது இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பரப்ப வேணுங்கிறதுக்காக பெருமாள் அவள் அவதாரம் பண்ணியிருக்கிறார். முதல் கலியுகத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது. பூர்வ யுகங்களில் நாம சங்கீர்த்தனம் இருக்கும், இல்லைங்க இல்லை. ஆனால் அப்போ யாகங்களோ தானங்களோ தபஸுகளோ அதெல்லாம் செய்ய முடியும் அவளுக்கு. அதனால் அதை விசேஷமாக செய்வாங்க, கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஆனால் கலியுகத்தில் இந்த யாகங்கள்லாம் செய்ய முடியாது, அதுக்கான ஞான சக்திகள் கிடையாது. தபஸ்னா என்னன்னு கேட்கணும், அதனால் அது அடியோடு வந்துருக்காரு. அதனால தான் இங்கே புராணங்களை எழுதி வச்சிருக்கா, கலவு நாம சங்கீர்த்தனம், கலவு கேசவ கீர்த்தனம் அப்படின்னு இது விசேஷ தர்மமாக எழுதி வச்சிருக்கான். இதை எழுதி வச்சா போதுமா? இந்த பிரவர்த்தனம் பண்ண முடியும். அதற்காக தான் பெருமாள் என்ன பண்ணுறார், இந்த கேசவ கீர்த்தனத்தை பிரவர்த்தனம் பண்ணணுங்கிறதுக்காக ஆழ்வார்களை அவதாரம் பண்ணி வைக்கிறார். அதில் முதல் ஆழ்வார்கள் கலியுகத்துக்கு முன்னாடியே அவதாரம் அவள். அதாவது அது வந்து யுகசந்தின்னு அந்த காலம், ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் வருது, இடைப்பட்ட காலம். அப்போ அந்த சமயத்தில் அதனுடைய கடைசி காலத்தில் ஆழ்வார்களை அவதாரம் பண்ணி வைக்கிறார் பெருமாள். அவளை போய் நெருக்கி திருக்கோவிலில் புகழ் வரவேற்கிறார். அவளை சென்று வரமாட்டான், அவன் நெருக்கினா வருவான். அதனால பெருமாளே அவளை நெருக்கி அவளை பாட வைக்கிறார். ஆழ்வார்கள் யாருடைய அவதாரம்? நித்திய சூரிய அவதாரம். அப்படி ஏன்னா வரகால சுவாமி சாய்ச்சிருக்காரு, எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த நித்திய சூரிய அவதாரம்.
நித்திய சூரியனை எந்த அவதாரம் பண்ண வச்சார்? நித்திய சூரியன்னா எப்பவுமே சதாகால சூரிய மாத்திரம் தானம் பண்ணுவோம். தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகுவாகும் சஸ்ஸமிந்தே விஷ்ணோர்யத் பரமம் பதம். நித்திய சூரிய தியானம் பண்றது. தத் விப்ராசா தத்துனா தத் விஷ்ணு பதம். இந்த பெருமாளுடைய அந்த பதத்தை, பதம்னா ஸ்வரூபம்னு அர்த்தம், பதம்னா திருவடின்னு அர்த்தம். ஸ்வரூபத்தை விப்ராசா மகா ஞானிகளாக இருக்கக்கூடியவர் சர்வஜர்களான நித்திய சூரிகள் விபன் ஜாகுவாகும் சா விபன்யவா அனுஸ்துதம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார். ஓயாம சாமகானம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. அவருக்கு அதுதான் அந்த வேலை. எம்பெருமானை சதா சர்வகாலமும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை கொண்டு இங்க ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும். அதான் நியாயமா இருக்கும். மனுஷால கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதுக்காகவே பெருமாள் தானே அவதாரம் பண்ற மாதிரி நித்தியர்கள் நீங்களே அவதாரம் பண்ணுங்கோ, நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுங்கோ அப்படின்னு இந்த அகஸ்திய பாஷையினால இருக்கக்கூடிய தேசத்தை ஏன் நீமா இந்த தேசத்துக்கு விரட்ட வச்ச அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சொன்னா போறாது. அதாவது தமிழ் பாஷையும் சொன்னா கூட எம்பெருமான் திருவுள்ள முகப்பா அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிற பாஷா கீதி பிரசஸ்தா அது பேசின்னு சொல்ற. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் அப்படிங்கிற ரொம்ப சிரேஷ்டம் இது. பகவதி வச்சனம் அதான் பகவத் விஷயம் அப்படின்னு பெயர். பகவத் விஷயம் பேர் வந்ததுக்கு காரணம் சுவாமி எம்பெருமானார் தான் பகவத் விஷயம் பேர் வச்சார். அந்த திருவாரூர் இப்படி பண்ண சொன்னார் பிள்ளாடை கொண்டு பகவத் ராமானுஜர். அவர் திருவாரூர் இப்படி பண்ணி கொண்டு வந்து பகவத் ராமானுஜர்கிட்டே சோபிச்சார். அதை பார்த்த உடனே பகவத் ராமானுஜர் பூர்ணமாக கடாட்சம் பண்ணார். இது காலக்ஷேபத்தில் வேக்கணும் அப்படின்னு அதுக்கு பகவத் விஷயம் பிரணாமம் சார். ஏன் பகவத் விஷயம்னா என்ன அர்த்தம்னு சுவாமி தேசியம் சொல்றார். இங்கே பகவத் விஷயம்னா என்ன அர்த்தம்? அப்போ மற்றெல்லாம் பகவத் விஷயம் இல்லையா? ஸ்ரீமத் பகவத் விஷயம் இல்லையா? இல்லை மகாபாரதம் பகவத் விஷயம் இல்லையா? மகாபாரதம் மொத்தமும் கண்ணனுடைய ஏற்றம் தானே சொல்லுகிறது. ஸ்ரீமத் ராமாயணம் சிறையுங்கள் ஏற்றம் தானே சொல்லுகிறது. அப்போ அதெல்லாம் பகவத் விஷயம் இல்லையா? இல்லை வேதம் தான் பகவத் விஷயம் இல்லையா அப்படின்னா அப்படியே அர்த்தம் இல்லை. பாஷா கீதி பிரசஸ்தா அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தா கேட்டா சம்ஸ்கிருதத்தில் சொன்னாதான் பகவத் விஷயம், தமிழ்ல இருந்தால் அது பாஷா. பாஷான்னு சொன்னா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பாஷ்யம் பேச்சில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. உட்காந்து பாராயணம் பண்ணுறோம், வெளியில் போனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ அரட்டை அடிச்சுட்டு நம்படிச்சுட்டு மாதிரி தமிழில் பேச்சுன்னு இருந்தால் அது ஒரு வெம்பு பேச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில், இல்லை ஒரு விவகாரத்தில் பேச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறதே தவிர பகவத் விஷயத்தில் அந்த பேச்சுங்கிறது கிடையாது. ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணப்புறம் தான் அது ஆச்சு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணப்புறம் தமிழில் வந்தப்புறம் அப்புறம் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன வேதாந்த காலக்ஷேபம் பண்ணாமல் அங்கே ஏதோ தமிழில் பேசிட்டு இருக்காங்கன்னா தமிழில் பேசுறதா பகவத் விஷயம், அவள் பேசுறது பகவத் விஷயமாக தான் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தில் அது பகவத் விஷயம்னு சாதிச்சார். காலக்ஷேபங்கிறது 2 காலக்ஷேபம் நடக்கும் இல்லையோ, அதில் ஒன்று தான் பகவத் விஷயம்னும் இன்னொன்று தமிழில் ஏதோ பேசிட்டு இருக்கா ரொம்ப செய்யிருக்கா அப்படின்னு நினைக்காதவங்க அதுவும் பகவத் விஷயம் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் சுவாமி திருமணா பகவத் விஷயம் அப்படின்ட்டு காமிச்சார். அப்போ அந்த ரீதியில எம்பெருமானுக்கு உபசார ரூபமாக அந்த திருவாரூரையை அவதாரம் பண்ண வச்சு முதலாயிரத்தை அவதாரம் பண்ண வச்சது பெருமாள் தான். இந்த கலியுக தர்மமாக கேசவ கீர்த்தனம், இது கீர்த்தனம் தான், மொத்தமே பாட்டு தான். பாடல பாடம் தான் சொல்லுறாங்க. 10 இவையோர் 10 இசையிடும் அப்படின்னா வரும். பண்ணின் பாடவல்லார் அவர் கேசவர் தமரே அப்படின்னு பறந்தும் முடிந்தும் இன்னும் ஆடி பாடவல்லார் அப்படின்னா வரும். ஆடணும் பாடணும் இப்படிதான் 4000 அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பகவத் ராமாயணம் பார்க்க நிறைய பேர் பாட தெரியாது, நம்மள மாதிரி பாட தெரியாது இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இயலா சொல்லணும் அப்படின்ட்டு பாடாட்டா கூட பரவாயில்ல, எல்லாரும் கோஷ்டியாக இருக்குன்னு சொன்னால் அதுவே ஆனந்தமாக சிராவியமாக இருக்கும் இல்லையோ. அதனால் கோஷ்டியாக இருந்து எல்லாரும் சொன்னால் அது சிராவியமாக இருக்கும். அது எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் எல்லாரும் பாட்டாக தான் பாடுறாங்க. நாதவங்களுக்கு வந்து மேலே பாட்டாக தான் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கொஞ்சம் தாளம் வழங்கி தமிழ் வரை இசை தந்தவள்ல நம் நாதம் இரவு காட்சின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தாளத்தோடு தான் அவர் கொடுத்தார். மேலே கட்டாவன் திரையத்தவர் அப்படிதான் பாடல்கள் கொடுத்தார். இப்போ எல்லாரும் பாட்டு மகா நிபுணர் ஆளவந்தார் ஆகட்டும், புறத்தாழ்வான் ஆகட்டும், அழகாக பாட்டு பாடுவோம். அவள்லாம் இந்த கல்யாணங்களில் லக்ஷ்மி கல்யாணம் இந்த பாட்டு எல்லாம் புறத்தாழ்வான் பாடுறதுன்னு சொல்ல வழக்கம். லக்ஷ்மி கல்யாணம் சில பாட்டெல்லாம் உண்மையாக பாடிட்டு இதெல்லாம் ஆழ்வான் பாடினது என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் சங்கீதத்தில் மகா நிபுணர் எல்லாரும். பகவத் ராமானுஜர் புரிகிற ஏற்பாடு பண்ணி வச்சேன். அது வச்சுதான் யாரோ ஒருத்தர் சொன்னால் ராமானுஜர் சங்கீதம் தெரியாத இருக்கணும்
அப்படின்னு வெளியில் சொல்ல அதனால அதெல்லாம் இல்லை. சுவாமி தேசியனை கேட்கவே வேண்டாம். சுவாமி தேசியன் ஏன்னா ஆசிரியர் சுவாமி தேசியன் மெய்நிற மாநிலத்தில் சொல்லும்போது அஸ்திரி மகாத்மத்தில் சொல்லும்போது பாவம் ராகம் தாளம் இவற்றோடே பரதமுனி வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே நாம் கூறுகிறோம் அப்படிங்கிறார். அங்க பரதமுனிவர் பரததாஸ் நாட்டிய சாஸ்திரம் கொடுத்தார் இல்லையா, அந்த ரீதியில பாவம் ராகம் தாளத்தோடு சொல்லி அது மாத்திரம் இல்லாமல் முத்தமிழ் சேர்ந்த மொழித்திருவே அப்படிங்கிறார். அந்த அதிகார சங்கரத்தில் சொல்லும்போது முத்தமிழ் சேர்ந்த, முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு முத்தமிழ் சேர்ந்த மொழி திரு எப்படி சொல்றாரு பாருங்க, முத்தமிழ் சேர்ந்த மொழி திரு அப்படிங்கிறது. நம் பண்ணவரும் தமிழ் வேதமறிந்த பகவர்களே, பண்ணவரும் வார்த்தையில் இருக்கக்கூடிய சந்தஸோடு இருக்கக்கூடிய தமிழ் வேதம் அறிந்தவர்கள் யாரோ அவர்கள்லாம் பகவான்கள், அவர்கள பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேதம் தெரிவாளை கொண்டாடுற மாதிரி அவளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, அந்த மாதிரி ரீதியிலே இது கவனமாக முதல்ல வந்து எம்பெருமான் பிரவர்த்தனம் பண்ணி வச்சா, அதுக்கப்புறம் இயலாக இப்போ பாராயணம் பண்ணி நம்ம வந்து எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். இதே கூட அத்தியவசத்தில் பார்த்தோம்னா இந்த 3000 பேரும் ஒன்றா இயற்பாக தனியாக ஒன்று சொல்லுவோம். என்ன கேட்டால் பகவத் ராமானுஜன் என்ன ஏற்பாடு பண்ணான்னு கேட்டால் அந்த 3000 பாட்டாக அதே சரியாக சொல்லணும். இந்த இயற்பா கொஞ்சம் பாட்டுக்கு சேராது, அதனால் அந்த இயலாக சொல்லணுங்கிறது அதான் ஒரு நாள் தனியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் வச்சு இயற்பா இங்கே இயற்பா ஒரு சொன்ன ஏற்பாடு பண்ணேன். அது வரைக்கும் சீரகத்தில் வேண்டியதோ அரைய சேவை தான் இருக்கும். இங்கே அரைய சேவை இந்த மாதிரி அரைய சேவையோடு இருக்கும். அதனால தான் அதுக்கு இயற்பா அப்படின்னு ஒரு பெயர் வந்து. ஆக இப்படியெல்லாம் அழகாக விவஸ்தா பண்ணி இருக்கும் பொழுது, பெருமாளே அவதாரம் பண்ணி இருக்கும்போது பெருமாளே ஆவேசமாக ஆழ்வார் ஒருப்பில் அவரும் ஒரு அவதாரம் வேறு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ மனுஷாவுடைய வசனம் நீங்கள் சொல்கிறீங்களே, அதெல்லாம் கிடையாது. ஆக தமிழ் பாஷையும் வசதி அதை அருளி செய்த ஆழ்வார்களும் அவதாரங்கள். பகவதோ ராமகிருஷ்ணா தேவதாரிகள் நித்திய திருநாம அவதார பூதா ஏவ இமேதி. அதனால் அவளை பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணணும், ஆகவப்படி செய் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா. ஆகவப்படி அத்தியனோத்சவம் ஆரம்பிக்கும் போது வேத பாராயணம் பண்ணும்போது உபபிரமண சூக்தியெல்லாம் கூட சொல்லலாம் அது. ஏன்னா அந்தந்த ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் பக்த பிரதிஷ்டா விதிகிற பக்த பிரதிஷ்டா பண்ணி அவர்கள் அருளி செய்த உபபிரமணங்கள்லாம் சொல்ல வேண்டியது அப்படின்னு இருக்கு. ஆகத்திலே இருக்குது எல்லாம் பரமேஸ்வர சக்தியில். அதனால் அந்த ரீதியில் ஆகவ ரீதியில் இதுக்காக ஆகவ ரீதி மாற மாட்டோம். நாங்கள் தமிழை சொல்கிறவங்க சொல்கிறவங்களுக்காக ஒரு நாளும் ஆகம ரீதியை மாற்றுறதே கிடையாது. ஆகம ரீதியோடு கூட அதே சமயம் எம்பெருமான் திருவுள்ள முகந்த ரீதியில் இந்த மாதிரி உற்சவங்களை எல்லாம் நடத்தி வைத்தவர் பகவத் ராமானுஜர். அது நின்ற போது மறுபடியும் சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்தவர் ராமானுஜர் தான். ராமானுஜ தேவாபாத்திரம் திருமணம். ராமானுஜ தேவாபாத்திரங்கிறது ஏதோ பெயருக்காக ஒப்புக்காக சொன்னதில்லை. இது ராமானுஜ தேவாபாத்திரம் அர்த்தம் என்ன 10 நாள் சொல்லணும், 10 அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார். என்ன கஷ்டம் கேட்டால் சுருக்கி சொல்ல முடியும். எப்பவுமே விஸ்தாரமாக சொல்கிறதுனா சொல்லிடலாம். இவருக்கு இப்போ பெரிய பொறுப்பு என்ன கேட்டால் அதுக்கு வந்து அந்த அர்த்தத்தை எல்லாம் சுருக்கி சொல்லணும் இல்லையா. இந்த சுவாமி ஒரு தோசை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். 11 அர்த்தம் நீங்கள் அதனால அந்த மாதிரியாக சந்தமிகு தமிழ் மறையோம். ஆனால் தமிழை காப்பாற்றினார், தமிழ் மறையை காப்பாற்றினார். தமிழ் மறையோன் அப்படின்னு சொல்லும்படியாக குறிப்பாக இப்போ முடிக்க வேண்டிய சமயம் முடிக்க வேண்டிய சமயம் தெரியலைங்கிறது அதிகாரம் இல்லை. தமிழ் மறையோன்னா குறிப்பாக தமிழ் மறைனா திருவாய்மொழி தானே. அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக திருவாராயப்படி இந்திரமனார் அருள் செய்தார். அதை தானே அருள் செய்யாமல் பிள்ளானை கொண்டு அருள் செய்தார். ஏன்னா பிள்ளா ஞானம் எம்பெருமானார் ஞானபுத்திர பாதுகா இப்படிலாம் பிரசித்தவன். அதனால தான் பண்ணா என்ன, தன்னுடைய புத்தர் பண்ணா என்ன, எல்லாம் ஒன்று தான். அதனால தானே பண்ண கௌரவம் இருக்கணும். தன்னுடைய ஞானபுத்தரான திருக்குறள் பிள்ளானை கொண்டு அந்த திருவாராயப்படி அருள் அந்த திருவாராயிரப்படி காலக்ஷேபம் தான் சுவாமி தேசியம் வந்தது. அதாவது திருவாராயப்படி போல ஒவ்வொரு தான் இருந்தது. ராமானுஜர் அது பிள்ளாசம் போல தான். அதை அவர்கிட்டே கொடுத்துட்டார், ராமானுஜர் கொடுத்துட்டார். ராமானுஜர் அதை பிள்ளாங்கிட்டே கொடுத்து நீர் பிரவர்த்தனம் பண்ணணும்னு சொல்லிச்ச. திருக்குறையான் பிள்ளானுடைய சிஷ்யர் வந்து எங்களால் அவருடைய சிஷ்யர் நடாகுருமா, அவருடைய சிஷ்யர் ரகுல்லா, அவருடைய சிஷ்யர் சுவாமி தேசியன்னு இந்த கிரமத்தில் திருவாராயப்படி வருகிறது. அதே சமயம் சீரகத்தில் எம்பாருடைய ஒரு பரம்பரை உண்டு. பகவத் ராமானுடைய சிஷ்யர் எம்பார், அவருடைய சிஷ்யர் பிராசகட்டர், அவருடைய சிஷ்யர் ரஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிகள். இந்த கிரமத்தில் 9000 படி, அதுக்கு பிறகு 36,000 படி இப்படியெல்லாம் நடந்துட்டு இங்கே திருவாராயப்படி இருந்தது. அந்த திருவாராயப்படி காலக்ஷேபம் சுவாமி தேசியம் மூலமாக வரும்போது இங்கே வந்து
இந்த பெருமாள் சந்நிதியில் அந்த காலட்சேபம் நடத்தும்போது ராமானுஜரை அருள் செய்தபடினாலே ராமானுஜ தயாபாத்திரம் என்பதாக கொண்டாடி இந்த வியாக்கியானம் என்பதாக ஐதிகம். அந்த உற்சவத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். ராமானுஜ தயாபாத்திர வைபவத்தை நிறைய சாதிக்கப்படுறார். அதனால அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் சொல்லக்கூடாது. சந்தமிக தமிழ் மறையோன் அப்படின்னு தேசிகன் பெருமையாக சொல்லின்ற ஒரு விஷயம் அது அதே பெருமையோடு கூட நாம் எல்லாரும் சொல்ல கட்டாயம். ஏன்னா நமக்கு இத்தனை வைபவத்தும் கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அதை நாம் அனுசந்திப்போம். இந்த திவ்ய கஷேத்திரத்திலே விசேஷமாக அனுசந்திப்போம் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு எல்லாருடைய திருவடிகளும் பிரமாணம்